ஜல்லிக்கட்டு மைதானம் அமைத்து அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் பெறுகிறாங்க. கலைஞருக்கு மாட்டுக்கு என்ன சம்பந்தம்? மாடு அடக்கிற ஆள் இல்லையே, நூல் எழுதுற ஆளு. கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம். இந்த மண்ணில் ரத்னவேல் தேவர் இல்லையா? கரியால் சோழன் பிறக்கலையா? பிறக்கல. அவர்கள் இல்லாத பெருமை எப்படி கலைஞர் கருணாநிதி வந்துச்சு? வரலாற்றை மறைக்க கலைஞர் சிலை, வரலாற்றை மறைக்க கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம். இதை உடைப்போம்டா, ஒரு நாள் உடைப்போம்னா அந்த இடத்தை உடைப்போம் சொல்லல, இந்த வரலாற்றை உடைப்போம். உண்மையான வரலாற்றை எழுதுவோம். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்ற எங்கள் தலைவன் பிரபாகரனுடைய சிந்தனைக்கு ஏற்ப இந்த வரலாற்றை புடைத்து போடுற ஒரு காலம் வரும். அது 2026 துவங்க இருக்கிறது. 8.2 வச்சுக்கிட்டு எப்படா நீங்க அதிகாரத்தை பிடிப்பீங்கன்னு கிண்டல் பண்ணாத. இந்த உலகத்தில் எல்லா நாடுகளையும் ஆண்டு சிறுபான்மைதான் வென்றிருக்கிறது. அப்பைக்கு டிசைடிங் ஃபேக்டராக நாங்கள் 2026 டிசைடிங் என்கிற இடத்துக்கு வந்து தீர்வோம். ஒரு நாள் கோட்டையை பிடிப்போம். அப்பொழுது மருதுபாண்டிய கொடி இந்த திருவரம்பூரை பறக்கும்.